சட்டங்களை திரும்ப பெற கோரி மாநிலம் முழுவதும் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்கள், நீதிமன்ற புறக்கணிப்பு மற்றும் உண்ணாவிரதம் என வலுக்கும் போராட்டங்கள். ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்கள் தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. சர்க்கரையின் அளவு அதிகரிக்கப்படும், உளுந்து வழங்கப்படும் எனும் திமுகவின் வாக்குறுதி எப்பொழுது நிறைவேற்றப்படும் எனவும் கேள்வி. சென்னையில் நாளை கூடுகிறது பாஜக மாநில செயற்குழு. மத்திய அமைச்சர் சிவராஜ் சவுகான் முன்னிலையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் செயல் தலைவர் நியமனம், நிர்வாகிகள் மாற்றம் குறித்த ஆலோசனைகள் நடைபெற உள்ளதாக தகவல். ராணுவ தளவாட உற்பத்தியில் புதிய மைல்கல்லை எட்டுவதற்காக உழைத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை பாராட்டுவதாக பிரதமர் மோடி பதிவு. ராணுவ தளவாட உற்பத்தி 16% அதிகரித்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதிவிட்ட பதிவை பகிர்ந்து பிரதமர் பெருமிதம். ஊட்டியில் சுமார் 53 ஏக்கர் பரப்பளவிலான குதிரை பந்தய மைதானம் மீட்பு. 822 கோடி ரூபாய் குத்தகை பணத்தை செலுத்தாததால் நீதிமன்ற உத்தரவின்படி வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. விக்கிரவாண்டியில் ஜூலை 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்தால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. தொகுதியை சாராதவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் தொகுதியை விட்டு வெளியே செல்ல வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு துரோகம் விளைவிப்பது திமுகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தான் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டியில் சமூக நீதிக்கு எதிரானவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என முதலமைச்சர் கூறியிருந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வரும் 11ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அசாம் மாநிலத்தின் கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக 52 பேர் உயிரிழப்பு, 29 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஜே.பி. நட்டா, ராஜ்நாத் சிங் ஆகியோருடன் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சந்திப்பு. ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு சிறப்பு நிதியை வழங்குமாறு வலியுறுத்தல். மும்பை மெரைன் டிரைவில் நடைபெற்ற இந்திய கிரிக்கெட் அணியின் வெற்றி பேரணியை சிறப்பாக நடத்த துணை நின்றவர்களுக்கு இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி நன்றி. வெற்றி பேரணியை வெற்றிகரமாக நடத்த துணை புரிந்த மும்பை காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. பிரிட்டன் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற தொழிலாளர் கட்சிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இந்தியா இங்கிலாந்து கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த ஒத்துழைப்பை எதிர்நோக்குவதாக மோடி கருத்து. கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் அரையிறுதிக்குள் நுழைந்தது அர்ஜென்டினா. பரபரப்பான காலிறுதிப் போட்டியில் பெனால்டி ஷாட் முறைப்படி வென்று அரையிறுதிக்குள் நுழைந்தது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியின் 3ஆம் சுற்றுக்கு முன்னேறினார் முன்னணி வீரர் ஜோகோவிச். மகளிர் சுற்றில் முன்னணி வீராங்கனை இகா ஸ்வியாடெக் 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.